இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஓமம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துட்டு பொடியை அரைச்சிட்டு தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. 4ல் 1 பங்கு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஓமம் கரைச்சி வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மாவை வந்து இப்போ நல்லா கையில் பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயிலிருந்து இப்போ 1 கரண்டி வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் மாவில். ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி பதத்துக்கு அந்த மாவு வந்துடணும். மாவு வந்து லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ தான் நல்லா வரும். இப்போ வந்து இடியாப்பம் அச்சு எடுத்துக்குவோம். அதில் வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் சுற்றி எண்ணெய் வந்து தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து வச்சுருந்த மாவுலேருந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி அந்த இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து அழகாக வரும். இப்போ வந்து எண்ணெய் காய போட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுற்றி ரவுண்டாக புளிங்க. ரொம்ப செகண்ட் லேயர்லாம் போடாதீங்க. 1 லேயரே போதும். சீக்கிரமாகவே வெந்துடும். லைட்டாக செவந்தோடனே செகண்ட் பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அது வறுபட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஓமப்பொடி ரெடி. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.